அவங்க போன போக்குல சிந்தனையில இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதுக்கு நேரம் நிறைய செஞ்சுக்கிறாங்க. அந்த டிவியில் என்னென்ன நடக்குது, மாமியார் யார் மருமகன் என்ன பண்ணுறது, மாமியார் என்ன பண்ணுறது, இன்னைக்கு வர சீரியல் மொத்தமாக அப்படி தான் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் பார்த்து மனசு கெட்டு போய் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இழந்துட்டாங்க. ஆரோக்கியம் கிடையாது. அப்படி பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல. வெளி உலகத்துல வந்து நமக்கு வந்து எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியாம தான் அவங்க சுதந்திரமா இருக்கணும். நம்ம வந்து சுதந்திரமா வந்து இந்த உலகத்துல எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னுமே வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆசைப்படுறவங்க எல்லாமே. அந்த ஆசையில நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதுன்னு தெரியாது. அடிபட்ட அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு. ஆனா காலத்துக்கும் அந்த வடு வந்து இருக்கும். இந்த உலகம் நம்மளை சும்மா விடாது. உன்னை வந்து சீண்டி சீண்டி சொல்லும். நீ அப்படி எதனா ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். உனக்கு மட்டும் கிடையாது, உங்க சங்கதிக்கும் சொல்லி காட்டுவாங்க. உங்க அம்மா இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த பெண்கள் அதனாலதான் உஷாரா இருக்க சொல்லுது. ஆண்கள் எதுக்கு பெண்களை வந்து சொல்லாலையும் மனதாலையும் அவனை ஏன் எதுக்கு அடக்கி வச்சுக்கிறான்னா புரிதல் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து இவங்களுக்கு தெரியும். பார்த்தனே ஆண்களுக்கு வந்து நல்லா தெரியும் பெண்கள் வந்து. இப்போ நீங்க சும்மா ஒரு கஷ்டத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆண்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ நம்ம கூட பிறந்தவங்களோ ரத்த உடம்புகளுக்கு தான் உரிமை இருக்கு. வீட்டுக்காரனுக்கும் உரிமை இருக்கு. உங்களை அடிப்பாங்க, உங்களை வந்து கடுமையா திட்டுவாங்க. ஏன்னா அவங்க அந்த உரிமையை திட்டுறாங்க. அப்படி சொன்னாதான் நீ கேப்பேன்ட்டு. அதே ஒரு மூணாவது ஆள் வந்தானே அப்படி கிடையாது. அவன் வந்து உனக்கு இனிமையா பேசுவான். உன்னை வந்து அடிக்க முடியாது, அவனுக்கு உரிமை கிடையாது, ஏற்றுக்க முடியாது. அப்போ வந்து எல்லாத்துக்கும் இறங்கி பேசுவான், அன்பா பேசுவான், பாசமா பேசுவான். அது உனக்கு இனிக்கும் அந்த நேரத்துக்கு. இப்படிதான் பல பெண்கள் வந்து தன் குடும்பத்தை விட்டு அந்த நிம்மதிக்காக கைமாறி போயிடுறான். வாழ்க்கையே நாசமா போயிடும். ஏன்னா வீட்டுக்காரன் குடிக்காரனா இருப்பான், இல்லை வீட்டில் வருமானம் கம்மியாக இருக்கும், வாடகை வீடு, பையன் வந்து கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறான். அப்போ வந்து சொன்ன பேச்சு கேட்கணும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுனே இருப்பாங்க. எதனா ஒரு போராட்டம் நடந்துனே இருக்கும். மனசுல நிம்மதி இருக்காது. சரி இன்னைக்கு நாளைக்கு திருந்துருவான் நம்ம வீட்டுக்காரன், நம்ம நாளைக்கு நல்லா வசதி ஆகிடும், இப்படியெல்லாம் இவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இது ஒரு கட்டத்தில் நம்ம நேரம் பாருங்க எப்படி வரும். எவனா வருவான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் கஷ்டத்தை சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு நண்பனாக பழகி ஹெல்ப் பண்ணுறேன், அப்படியாம்மா சரி என்ன பண்ணுறது விடுமா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி கூட நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லி யாரோ மூஞ்சி பக்கம் தெரிய ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் மயங்கிடுவீங்க. லாஸ்ட்ல என்ன ஆகுது, பேச்சு தொடரும், அதுக்கப்புறம் நட்பாகும். அப்போ பார்க்குறவங்களுக்கு என்னடா இது இப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். உங்களுக்கு ஒரு அவப்பெயர் உண்டாகும், வாழ்க்கையில் அவமானத்தை உண்டாக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க பெண்களோ ஆண்களோ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கெட்டு போகிறானா வந்தால் பார்த்துன்னு இருப்பாங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க, நினைக்கதே கிடையாது. யாரும் அத்தி பூத்த மாதிரி 100ல் 2 பேர் இருப்பாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க கூட ஏதோ ஃப்ரெண்டாக பேசுகிறாங்க போகிறான்னு நினைப்பாங்க. மிச்சம்லாம் அவனுக்கு பட்ட பேர் கட்ட தான் தயாராக இருப்பாங்க. புரியுங்களா? ஒரு சிம்பிளாக ஒரு சிறிய விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் ஏமாறோம், ஏன் வந்து எப்படி போய் மாட்டிக்கிறேன்ட்டு. இப்போ நல்லா துணி கட்டணும், நல்லா போய் ட்ரெஸ் தனியாக தனியாக போய் புடவை வாங்கிட்டு வரணும், நகை வாங்கிட்டு வரணும், எல்லாம் வாங்கிட்டு வரணும். எல்லாம் நல்லது தான், நகைலாம் வாங்கிட்டு வரலாம், புடவை நல்லா ஜம்முன்னு கட்டலாம், எல்லாம் கட்டலாம். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது கட்டுறது கிடையாது. என்ன பண்ணுறீங்க, வெளியில் வேலைக்கு போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதுக்கு பிறகு கட்டுறீங்க. இந்த ட்ரெஸ் எதுக்கு கட்டுறீங்க, இவ்வளோ அழகாக கட்டுறீங்க, யார் பார்க்கணும் கட்டுறீங்க, யார் பார்க்கணும் கட்டுறீங்க. நல்லா யோசிச்சு, முட்டாள்தனமே யோசிக்கக்கூடாது, நான் கரெக்டாக அறிவுத்தனமாக யோசிக்கணும். இது எதுக்கு, ஒன்று நம்ம அம்மா அப்பா பார்க்கணும், நம்ம பொண்ணு வந்து நல்லா வச்சு இந்த துணி இந்த அழகுபடுத்துறது பார்த்தா ஓ நல்லா அழகாக இருக்குதுன்னு நினைக்கணும், இல்லைன்னா வீட்டுக்காரன் நினைக்கணும். வேலை ரோட்டில் பார்க்குறனுக்கு அப்போ ரோட்டில் பார்க்க தான் செய்வான். ரோட்டில் ஒன்று எல்லாம் உன்னை பார்க்க தான் செய்வான். நீ துட்டு குத்து சுனியாச்சு அந்த பொம்பளை பார்த்தியா, நல்லா ட்ரெஸ் பண்ணி நகை போட்டுன்னு சூப்பராக போகுது பார்த்தியா, ஆளை எட்டு கில்லி மாதிரி போகுது பார்த்தியா அப்படின்னு நினைப்பான். ஆண் வந்து பெண் இருக்கிற மாதிரி, பெண் ஆண் இருக்கிற மாதிரி தான் நம்ம உணர்வுகளில் நமக்கு நம்மளுடைய மனோ திடம்லாம் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் நினைப்பான். அப்போ 10 பேர் உன்னை பார்த்தோன்னா உனக்கு பெரிய பெருமிதம் வருது. அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். அவன் வந்து கற்பனையில் உன்னை வந்து இது பண்ணி விட்டுரும். அதுதான் அது நம்ம துட்டு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அது நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் தெய்வம் மாதிரி, அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், துணிமணி வந்து கட்டணும், நம்மளை வந்து தெய்வமாக மதிக்கணும். அதை விட்டு அரைங்குறைமாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு சினிமாவில் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்க. சினிமாவில் தான் நடிகை நடிகலாம் வாழ்க்கையில் போய் பாருங்கள் எப்படி இருக்கு.
நீ உண்மையிலே ஒரு மனிதனா வாழணும், கலாச்சாரத்தா வாழணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க செய். இதுதாங்க. இப்படிதான் வாழணும். இப்ப எதுக்கு புறம்பா வாழ்றதெல்லாம் நான் எடுத்து காட்டின்னு இருக்கேன். இதுக்கு ஆப்போசிட் என்ன பார்த்துங்க. அப்போ அது எப்படி அந்த பெண்கள் வந்து வெளியே வந்து எப்படி ஏமாற்றப்படுறாங்க பார்த்து. அவன் நல்லா தெரியும். நீ ரெண்டு வார்த்தை ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு ரொம்ப ஒரு வீக்னஸான பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா வாங்கிடுவாங்க. அது கேள்வியா இருந்தா குரங்கு மாதிரி இருந்தாலும் சரி, ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம பின்னாடியே வந்துருவாங்க. அதான் அந்த பெண்ணோட குணம். பாவம். ரொம்ப பரிதாபம். இது பாவமா இல்ல சாபமா, ஆண்டவன் ஏன் இப்படி படைச்சு வச்சிருக்கான்னு அது தெரியல பெண்களை. ஆனா ரொம்ப கஷ்டம். பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டம். இதை பாருங்க, இப்ப ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணானா ஏதோ மனைவி கூட குடும்பம் நடத்தினா, குழந்தை பெற்றுக்கினானா, வருமானத்தை சம்பாதிச்சு கொடுத்தானா, சொத்து சுகம் சேர்த்தானா, வசதி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது. மாமனார் மாமியார் ரெண்டு குடும்பத்தையும் பார்க்கணும், தன்னுடைய ஆரோக்கியத்தை மெயினா பார்க்கணும், தான் பிள்ளைங்களை பார்க்கணும். அப்புறம் வேலைக்கு போற பொம்பளை இருந்தா வேலைகளை போய் சம்பாரிச்சு வந்து கொடுக்கணும். மாடோட கேவலமா இருக்கு. அப்போ இங்க அன்பு பாசம் இது அறந்துருது. பெண்களுக்கு வந்து அந்த அன்பு பாசம்லாம் வீட்டில் போயிடும். மனுஷன் அந்த விட்டு போயிடும். அப்போ சுயநலம் வந்துடும். சுயநலம்னா நம்ம நல்லா இருந்தால் போதும், யார் என்ன சொன்னா பரவாயில்ல, யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்து. உண்மையிலேயே பெண்ணுடைய பிறப்புன்றது ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு புனிதமான பிறப்போ அவ்வளவுக்கு அவ்வளோ அது சாபமான பிறப்பு தான். நம்ம இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு கலாச்சாரத்துக்கு சொல்றோம். அந்த காலத்து தெய்வம் வச்சிருந்தாங்க. மனைவியா வச்சிருந்தாங்க, மனைவி அம்மாவை பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா பெண்கள் வந்து எப்படி அவங்க எப்படி ஏமாறுறாங்க, இயற்கையிலேயே ஏமாந்துடுறாங்க. அதை நீங்க ஆண்கள் யாரா சொன்னா நீங்க அதை வந்து கடினமா எடுத்துக்கிறீங்க, நம்மளை வந்து அடிமைப்படுத்துறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க அந்த உங்களால அதை தாங்க முடியல. உங்களை வந்து நீங்க வந்து ஒரு சுக்கிர தேவன். சுக்கிரன் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து தனகாரகன் நீங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆண்கள் வந்து வீட்டுக்காரனுக்கு வந்து நைட்டை தூங்கும்போது இப்போ காலாமிக்கு விடணுமா, காலாமிக்கு விட்டுட்டு கையை கும்பிட்டு தூங்கலாம். அதுக்கப்புறம் காலையில ஏஞ்சின்னா வீட்டுக்காரன் காலத்துட்டு கும்பிடுவான். இது எவ்வளவு பேர் அடிமைத்தானம், பெண் அடிமைத்தானம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்ட பேஷண்ட் இருக்கான், நர்ஸ் இருக்கு, டாக்டர் இருக்கா, காலாமிக்கு பார்க்குறாரு. அது அடிமைத்தானமா? அது காசு கொடுத்தா அப்போ எதுனா செய்யலாமா? அதெல்லாம் கிடையாது. முட்டாள்தனமா யோசிக்கக்கூடாது. உள்ளுணர்வோட நீங்க யோசிங்க எல்லாமே. அது என்ன அது? சுக்கிரன். ஆணுடைய கால் வந்து சனீஸ்வரன். சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதனால தான் ஆண் முரட்டத்தனமா இருக்கிறது, மூர்க்கத்தனமா இருக்கிறது, எதை செஞ்சாலும் ரொம்ப ஃபாஸ்டா செய்யுது, இல்லைன்னா ரொம்ப சோம்பேறியா இருக்கு. அப்ப பெண்ணுன்ற வந்து சுக்கிரன், அது வந்து சனியை பிடிச்சி அந்த காலை அமுக்கி விடும்போது சனி வந்து அதில் சாந்தமாகி இறங்குது. அப்போ சுக்கிரனோட வேலை அவன் வேலை செய்யும்போது வீட்டுக்காரன் நல்லா சம்பாரிச்சுக்குவோம், வருமானம். அந்த முகத்துல தனக்கலை வரும். முகத்துல தனக்கலை வந்தால் வெளியே போய் 4 பேர் பேசும்போது பிசினஸ் பணம் உனக்கு பணம் வரும். இப்படிதான் அதோட இது வச்சிருக்காங்க. கண்டி ஆண் பெண் வந்து காலை அமைப்பு விட்டா அடிமைத்தனம் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறது தப்பு. இப்போ வந்து கல்யாண சத்திரம் இதெல்லாம் ஃபங்க்ஷன்லலாம் ஆம்பளைங்க தான் சமைக்கிறாங்க, பொம்பளைங்களா சமைக்கிறாங்க அப்படின்னு. சமையலும் பார்த்தா பஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். இப்போ ஊரில் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிராமத்தில் 3 நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. சொந்த பந்தம்லாம் வந்துடுவாங்க. எல்லாரும் வந்து வீட்டில் உட்காந்து ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செய்வாங்க. அதிரசம் சுடுறது, ஓட்ட வடை சுடுறது, ஒவ்வொரு வீட்டில் போய் மாவு இடிப்பாங்க. அதேமாதிரி சமையல் ஆகுனா பெரிய பெரிய பித்தளை குண்டா இருக்கும், சமையல் ஆகுவாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாமே சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. அது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி 3 நாள் கல்யாணம் நடக்கும். இப்போ 3 நிமிஷம் நடக்க மாட்டேங்குது. கல்யாணமா நடக்குது? கல்யாணம் மாதிரி நடக்கிறதே கிடையாது. கல்யாணம் உன் சொந்தக்காரங்களை வச்சு பண்ணு. பொண்ணு வீட்டுக்கார பையன் வீட்டுக்கார வச்சு பண்ணதான் அந்த காலத்தில் கல்யாணம். இப்போ அப்படியே பண்ணுறாங்க. இங்கங்கே இருக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வராங்க, ட்ரெயின் டிக்கெட் போட்டு வந்து ரூம் போடுறாங்க. எல்லாம் போட்டுட்டு சமையல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஜினாமோட்டா போட்டு, ஃப்ரைட் ரைஸ் அந்த ரைஸ் இந்த ரைஸ் எல்லாம் போட்டு விஷத்தை போட்டு வர்ற விருந்தாளிங்களும் அதை சாப்பிட்றாங்க. அதை தான் பண்ணுறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. கல்யாணம் திருமணம் என்பது 2 மனமும் சேராத திருமணம். அந்த திருமணத்தில் வந்து உணவு வந்து தெய்வ பிரசாதமாக இருக்கணும். ஏதோ நல்லா சாம்பார் சாதம் போடுங்க. சாம்பார் அந்த காலத்தில் சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, அப்பளம் தான் போடுவாங்க. சாம்பார் சாதம். சாம்பார் என்னது? முருகனுடைய இது. முருகனுடைய குழம்பு வந்து சாம்பார் வந்து முருகனுடைய சம்மந்தப்பட்டது.
உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது. முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணலாம். இருக்கிற குழம்புலேயே சாம்பார் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் அந்த காலம் சாப்பாடு பாருங்க, கண்டிப்பாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்பளம், உருளைக்கிழங்கு வச்சிருப்பாங்க. அதான் நடந்தது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நைட்டில் தூங்கும்போது 5-6 வெரைட்டி என்னென்னவோ போடுறானுங்க. கர்மம். அதெல்லாம் தூண்டி வர விருந்தாளிங்களும் ஆயில் கம்மி ஆகட்டும், சீக்கிரம் போய் சேரட்டும் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ம் அதே மாதிரி இந்த மொழி வாங்குது எல்லாம் பண்றாங்க. எதோ பண்ணட்டும். ஆடம்பரம் யார் யார் வாழ்றாங்களோ அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அனுபவிக்கும் போது யார்கிட்ட சொல்ல முடியாது வெளியில. அதை விட்டுருங்க. இது இல்லை, நம்ம வந்து பெண்களுக்காக பேசிட்டு இருக்கோம். அது தனியா பேசுவோம். அப்போ பெத்த தாயா இருந்தாலும் சரி, இல்ல மாமியாரா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நீங்க பேசுங்க. பெண்ணுக்கு பெண் எதிரின்னு சொல்லிருக்காங்க. ஆணுக்கு ஆண் எங்கன்னா எதிரின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி. நீங்க தான் அரசாள்றத. அப்ப நீங்க கரெக்டா இருக்கணும். பணம் மாத்திரம் நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா நீங்க ஆரோக்கியத்தை இழந்துடணும். அதான் சொல்லுவாங்கல்ல, வாழ்ந்தாலும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா விட நல்லபடியாக வாழணும். அப்படிதான் நீங்க வாழ்ந்துட்டு போகணும். பணம் சம்பாதிச்சு கார் வாங்கினு ஒரு பங்கு வாங்கி இருந்துட்டு ஒரு 30-40 வயசுல நோய் நொடி வந்து செத்து போயிடுங்க. அது முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ வெயில் காலம் வருது. பெண்கள் என்ன பண்ண, கஸ்தூரி மஞ்சள் நல்லா அரைக்கணும். அரைச்சி உடம்புல தேய்ச்சி எல்லாம் குளிக்கணும். பெண்களுக்கு வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால வந்து இந்த இன்ஃபெக்ஷன் நிறைய வரும் இந்த வெயில் காலத்தில். அதை யூஸ் பண்ணுங்க. வீட்டில் வந்து நீ எவ்வளோதான் கொடுமையான மனைவியாக இருந்தாலும், எவ்வளோதான் கொடுமையான வீட்டுக்காராக இருந்தாலும், நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து இந்த சாப்பாடு ஆக்கும்போது நீங்கள் அங்கே சில விஷயங்களை நல்ல எண்ணங்களை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ண வச்சுக்கோங்க. அவர் வீட்டுக்காரர் வந்து சரியில்லைன்னா கூட தப்பாக என்ன இருக்காரு, பசங்க சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்குது, மாமியார் சொன்ன பற்றி என்ன, நீங்கள் சமைக்கும்போது ஏம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன், உன்னை விட்டா நீ யார் இருக்காங்க அப்படின்னு நீ நினச்சி சாப்பாடு ஆக்கி அவங்க நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா இருக்குமா சொல்கிற மாதிரி நீ கனவு கண்டுப்பாரு. அவங்க மனசு ஆட்டோமேட்டிக் மாறிடும். எல்லாம் உங்கள் கையில் தான். திருத்த முடியாத ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க நம்ம அம்மா தப்பு பண்ணா எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம வெளியே அனுப்புமா? ஆனா ஒரு மாமியாரா இருந்தா, ஏய் ஓடு வெளியில, அங்க போய் இவங்க பெத்ததுக்கு புள்ளைய போய் மிரட்டி விட்டுருவாங்க. ஏங்க அவங்க அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க செய்றாங்க. ஆனா எவன் தாய் கூட இருக்கணும், தாயும் பொண்டாட்டிக்கு தான் 2 பொண்டாட்டி மாதிரி கணக்கு. கெட்ட மாட்டோடி ஓட்டுற மாதிரி அது பக்கமா ஓட்டுவான். கேனத்தானமா வந்து அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி எதிர்க்கு அம்மா அப்படிமா நீதாம்மா சொன்னா பொண்டாட்டிக்கு போவோம் வந்தோம். நீ பொண்டாட்டிக்கிட்ட போய் உட்காந்து நீ ஏய் எங்க அம்மா கிடக்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இங்க அம்மா கிரகிக்கும். ஆனால பக்குவமா உஷாரா நீ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தை. சும்மா பணம் சம்பாதி திமிர்ல நீ உன் இஷ்டத்துக்கு வாயை விட்டுன்னா உன் கதை கந்தல். 2 பேரும் சேர்ந்து உன்னை வந்து கொல்லி வச்சிருவான் உன்னை. பெண்கள் வந்து சக்தி தான், இல்லைன்னு சொல்ல. சக்தி என்ன பண்ணும், அழிக்கும். நீ அதை அன்பா பார்த்துட்டு வரைக்கும் அது அன்பா இருக்கும். நீ அதை கொடுத்துட்டே இருந்தா நல்லா சந்தோஷம். கொடுக்கல பேயா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நான் சொல்லலப்பா. பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து பிளஸ் ஆகிட்டா இருக்கும் மைண்டு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு 20 ரூபாய்க்கு தான் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு அடுத்த அப்புறம் ஒரு 50 ரூபாய்க்கு தான் சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் ஒரு 10 ரூபா கொடுத்து ஆடாச்சு இதுக்கு அப்படியே அனுப்பாங்க. அவங்க வந்து மேலே போயிட்டே இருப்பாங்க, டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஆகும். அதனால பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். உடம்பு மெயின் ஆரோக்கியமாக பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் ஒரு 40 வயசுல கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில் கட்டி வருது, மார்பகத்தில் கட்டி வருது, அடிவேறு பிரச்சனை, இந்த எரானியான்னு சொல்கிறாங்க வைரங்க, அது வருது. ஆள் குண்டு ஒபிசிட்டி, மெயினாக ஒபிசிட்டி வந்துடும். 40 வயசு மேலே அந்த பிரச்சனை உங்களுக்கு இதாக ஸ்டாப் ஆகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும். கோவம் அதிகமாக வரும். இதெல்லாம் ஏன் வருதான் உணவுனால. நீங்கள் அழுங்கி குளிங்கி நல்லா வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். நல்லா அம்மிக்கல் வச்சு நல்லா அரைங்க. இட்லி மாவு அதே மாதிரி மாவு அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது முடிஞ்சிச்சு கரை. பெண்களுக்கு அது ஆவே ஆகாது. அதனால் நீங்கள் அது மாதிரி உணவுலாம் எடுத்து அதுக்கு எளிமையாக சாப்பிடுங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு முடியாத அளவுக்கு. அதுதான் கல்யாண கச்சேரிக்கு போறீங்களா, அங்கதான் போட்டுறாங்களே, சாப்பிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டு வந்து அந்த கழிவுலாம் வெளியே போறதுக்கு என்னவோ அதுக்கான இது என்ன சாப்பிடுங்க. பெண்கள் ரொம்ப பாவம், உண்மையிலேயே ரொம்ப பாவம் அவங்க. ஏன்னா வீட்டுக்காரன்ட்ட இது கேட்டா தப்பா நினைட்டு போறோம், அதை கேட்டா தப்பா நினைட்டு போறோம், குடும்பத்துல எல்லாரும் இவங்க கேட்டா நினைப்பாங்களா, இப்படி இத்தனை பேருக்கு இவங்க பதில் சொல்லி வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதனாலதான் சில பேர் சிம்ம ராசிக்கார பெண்கள் அப்படியே கொஞ்சம் ஜாதகம் நல்லா இருக்கிறாங்களா, இவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க, அவங்க தானா போவோம். இந்த குடும்பம் மொத்தம் அவங்க பின்னாடி தான் போவோம். ஏன்னா சொன்ன பட்சம் அது கேட்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இது எப்படி நாளைக்கு 10 வருஷம் ஓடும், அப்புறம் அவங்களும் கெட்டு இவங்களும் கெட்டு நம்ம பிள்ளைங்களும் அது பிறகுற பிள்ளைங்களும் வேற மாதிரி ஸ்டைல் மாறிடும். அப்புறம் லைஃப் வாழ்ந்ததையோ அதுக்கப்புறம் 40 வயசு மேலதான் நம்ம பாரம்பரியம், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊரு
அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வரும். ஆனா நீ கலாச்சாரத்தை விட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். அப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? அடிபட்டு திருந்துன்னு நினைக்கிறேன். ஆனா அனுபவசாலி சொல்லும் போது கேட்டுக்கணும். அது கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கு. இன்னும் பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க, எதனா ஒன்று போடுங்க, என்ன திட்டி கூட போடுங்க, தப்பு கிடையாது. நீங்க கொடுக்கலாம் தப்புன்னு சொல்லி கூட போடுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நான். அதனால பெண்கள் இன்னும் நான் நிறைய விஷயம் சொல்றேன். இது டைம் ரொம்ப வலிச்சிட்டு போயிட்டு சொல்லி கடை கடை கடைன்னு கூட மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கேன். வாய்ப்பாடு மாதிரி கூட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நேரம் வந்து ரொம்ப இன்னும் நல்லா தெளிவா நான் பேசுவேன். நான் கிளியரா பேசுவேன். இன்னும் சில குடும்பத்துல ரகசியங்களை வந்து எப்படி எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வித்தை கற்றுக் கொடுப்பேன். பிரச்சனை உங்களுக்கு இதான் இருக்கும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் சண்டை போடுவோம். பிரச்சனை எதாக இருக்கும், இதாக இருக்கும், சம்மந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் மந்திரக்காரன் மாயாஜாலம் பண்ணலாம், அது பண்ணலாம், சூனி வைக்கலாம், இந்த சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இங்கே இது நடக்கும். ஆனால் இவங்க அது செஞ்சுட்டாலும் அவங்க செஞ்சிடும். ஆனால் இப்படி பேசுதோ அப்படி பேசணும் சூனி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப உஷாரா இருங்க. ஆனால் பெண்கள் பிறந்து சாபமா இது வரமா தெரில. ஆனால் ஒன்று அது ஒன்று மட்டும் தெரியுது. யாருன்னோ ஒரு அட்வைஸில் நீங்கள் பெண்கள் வந்து நல்ல ஒரு தகப்பனாக இருக்கலாம், இல்லை மாமனார் மாமியார் இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம். இவங்களோட அட்வைஸில், ஏன்னா அவங்க பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம இருக்கிறோம். அவங்க அட்வைஸில் நீங்கள் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அவங்க சொல்லி நம்ம ஏன் கேட்கணும், நம்ம வீட்டில் அண்ணன் பண்ணுற நம்ம அப்படியே பண்ணணும்னு நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா கதை முடிஞ்சிடும். கிராமீண வீட்டில் பாருங்கள், வயசானவர் இருப்பார் 80 வயசில், அவர் கேட்காம முடிவெடுக்க மாட்டாங்க. அது தப்பாக தான் இன்னி காலகட்டத்துக்கு அவர் தப்பாக சொல்லுவார். தப்பு நல்லா தெரியும், அதனால லாஸ் செஞ்சிடறான். இருந்தாலும் பெரியவங்க சொல்லிட்டாங்க, பெரியவா சொல்லிட்டா அவ்வளோதான், அது மறுப்பு கிடையாது. அது பேச மாட்டாங்க. ஆனால் லைஃப்பில் நல்லா இருக்காங்க. ஏன்னா அந்த பெரியவங்க, இந்த பெரியவங்க நம்ம குலதெய்வம். குலதெய்வம் அவங்க பெரியவங்க மூலமாக தான் நம்மளை வழி நடத்துவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த தெய்வங்கள் பெரியவங்க இதெல்லாம் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் நம்புங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் தான் நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, எதிர்த்து பேசுவீங்க. இப்போ நானே நேராக கட்சி ஆனால் கேட்பீங்க. ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சைலண்ட்டாக வாய முடின்னு சரிங்க சாமி நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவோம். இதுதான் மனுஷனோட குணம். அதனால் ரொம்ப உஷாரமாக பக்குவமாக இருங்க. ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருங்க. அதுக்கப்புறம் மனசை நல்லா தெளிவாக சுத்தமாக வச்சுங்க. டெய்லியும் போராட்டம் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. இது எல்லா வீட்லையும் நடந்து வெளியே சொல்கிறது கிடையாது. சில வந்து நீங்கள் மனசை அமைதிப்படுத்தி சில விஷயம்லாம் பண்ணுங்கள். நேரத்தை கடத்துறதுக்கு யூடியூப்பு, வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்து அவனுக்கு சொல்கிறது, அப்புறம் அந்த நாடகத்தில் பார்த்து டிவி சீரியலு, அது மெயினாக ஒன்று பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்து உட்கார வச்சு அவங்க வீட்டு கதை உங்கள் வீட்டில் பேசாதீங்க. சத்தியமாக அது மாதிரி தான் பண்ணாங்க தயவு செய்து. அதை பண்ணின்னு குடும்பம் முடிஞ்சு போடுங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை உங்கள் வீட்டில் சொன்னோன்னா இந்த கார்பரேஷன் தொட்டியில் கூட்டி எடுத்து ஒரு இடத்துல கொட்டாங்களா, அது மாதிரி அவங்க பிரச்சனை மொத்தம் வந்து உங்கள் வீட்டில் கொண்டு போயிடும், உங்கள் குடும்பம் நாரிடும். அதனால் பெண்கள் தேசம் உங்கள் குடும்ப விஷயத்தை பக்கத்து வீட்டில் பக்கத்துல பகிராதீங்க. அது ஒரு வீக்னஸ்ஸு, பண்ணக்கூடாது, தப்பு அது. பண்ணுங்க, நிறைய பேசுவோம். நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி.